எஸ் கைஸ் கிளியரா? ஸோ அதுக்குள்ள போய் என்ன பண்ணோம்? ஸோ இதுலயும் வந்து பாரா நீங்க என்பிஎம் வந்து பாரா இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பாரா இது உங்களுக்கு நிறைய பேக்கேஜ் வந்து பாரா உள்ள கொண்டு வரும். ஏன்னா நம்ம ரியாக்ட் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராப்ளம் வச்சு இல்ல. ஸோ நீங்க ரியாக்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டர்லயே வந்து பாரா என்பிஎம் வந்து பாரா இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்பிஎக்ஸ் கிரியேட் நான் இருக்கா கைஸ் மறந்துருச்சா? ஒரு 3 days ஒரு டே 21ல பார்த்தோமா லாஸ்டா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 days ஆயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நான் வந்திருக்கும். ஸோ என்பிஎக்ஸ்ல போயிட்டு கிரியேட் ஓகே, ஸோ கிரியேட் ஐபன் ஸோ ரியாக்ட் ஆப் ஓகே, அதில் போயிட்டு வந்து போனா கிளைண்ட் ஓகே. ஸோ சும்மா ஏதோ ஒரு நேம் பட் வந்து போனால் ஸ்மால்ல இருக்கணும். ஸோ என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் கொடுத்து நான் கிளைண்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா என்னோட கேஸ் என்ன நடக்குதுங்க கையில் இருக்கு. எஸ் எனக்கு வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஜூம் இன் ஆகல, சாரி ஃபார் தட். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா என்னோட அந்த என்பிஎக்ஸ் ரியாக்ட் ஆப் வந்து பார்த்தா கிளைண்ட்டுங்கிற நேம் வந்து பார்த்தா கிரியேட் ஆயிருக்கு. ஆல்வேஸ் கிளியர்? நம்ம வந்து பார்த்தா சர்வரை அப்படியே வச்சுட்டோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து பண்ண கிரியேட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் எண்ட் என்ன விச் இஸ் நத்திங் பட் நம்மளோட அந்த ரியாக்ட் ஆப் தான். ஸோ என்னோட அந்த ரியாக்ட் ஆப் வந்து பண்ணா என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் கொடுத்துட்டு கிளைண்ட்டுங்கிறது ஃபைல் நேம். ஸோ அந்த ஃபைல் நேம் வந்து பண்ணா சிங்கிள் வேர்டில் அது சென்ட் பண்ணா ஸ்மால் லெட்டர்ல இருந்துச்சுன்னா பெட்டர் ஓகே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைசேஷன் ஸோ ஹாப்பி ஹேக்கிங் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஓகே. எஸ் எனக்கு வந்து பார்த்தா ஹாப்பி ஹேக்கிங் வந்துருச்சு. எனக்கு வந்து பார்த்தா அந்த கிளைண்ட்டுங்கிற ஃபோல்டர் வந்து பார்த்தா இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இப்போ நீங்க மேஜரா பண்ற ஒரே மிஸ்டேக் என்னன்னா அதே அட்ரஸ்ல போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க வந்து என்பிஎம் ஸ்டார்ட் கொடுப்பீங்களா? அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கிரியேட் பண்ண அந்த கிளைண்ட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு சிஎம்டி ஓபன் பண்றோம். அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா பண்ணுங்க ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம இருப்போம். ஃப்ரண்ட் எண்ட்ல தான் கிளைண்ட் கிரியேட் பண்ணோம். என்பிஎம் ஸ்டார்ட் எதுல கொடுக்கணும் அப்படின்னா கிளைண்ட்டுக்குள்ள போயிட்டு தான் நம்ம வந்து பண்ணா என்பிஎம் ஸ்டார்ட் வந்து பண்ணா கொடுக்கணும் ஓகே. ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா சிஓடி டாட் கொடுத்து ஸோ டாட் கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்து விசுவல் ஸ்டுடியோ கூட வந்து பண்ணா நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கையிலே ஒரு ஜூமிங் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம்? எஸ் சோர்ஸ்ல போறோம். app.js வந்து பாரா இருக்கும். ஸோ app.js இருக்கும். app.jsல ரிட்டர்ன் பண்றதுல அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்றதுல இந்த ஹெட்டர் இருக்குல்ல இந்த ஹெட்டரை ரிமூவ் பண்றோம் ஓகே. நான் இருக்குல்ல ஸோ இந்த ஹெட்டர் வந்து பாரா ரிமூவ் பண்றோம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள யார் வரணும், ஸோ இதுக்குள்ள வந்து பாரா என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பாரா கொடுக்க போறோம். நம்ம இதுலயே ஒரு ஃபார்ம் வந்து பாரா கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லையா இன்னொரு பெஸ்ட் வே என்னன்னா இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள நியூ ஃபைல்ல போயிட்டு form.jsx கொடுத்த அப்படின்னா எனக்கு ஃபார்ம்ங்கிற அந்த ஒரு கிளாஸ் காம்பனன்ட் ஓகே சாரி ஃபார் தட் ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் வந்து போறோம். காம்பனன்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அது கிளாஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல்ங்கிறத என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்குள்ள தான் ரைட் பண்ண போறோம். ஸோ சின்ஸ் நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் யூஸ் பண்ண போறதுனால என்ன பண்ண போறோம் ஓகே. ஸோ ஆர் ஓகே அகைஸ் இதெல்லாம் நான் இருக்குல்ல ஸோ ஆர்எஃப்சி கொடுத்துட்டு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடுறோம் கையிலே. ஸோ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பண்ண கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு அந்த ரிட்டர்னுக்குள்ள போயிட்டு ஸோ அந்த ரிட்டர்னுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்ண போறோம் ஓகே. அகைஸ் கிளியர்? ஸோ ரியாக்ட் வந்து பண்ணா கண்டினியூஸா அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்றது புதுசா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார்ம்ங்கிற ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த காம்பனன்ட்டை 2 விதமா கிரியேட் பண்ணலாம். ஒன்னு வந்து பார்த்தா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் அண்ட் அனதர் வந்து பார்த்தா கிளாஸ் காம்பனன்ட் ஓகே. ஸோ கிளாஸ் காம்பனன்ட் இப்போ யாருமே யூஸ் பண்றதில்ல பிகாஸ் அது வந்து பார்த்தா டெவலப் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா ரியாக்ட் ஹூக் வந்தனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல போயிட்டு ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்ம் ஓகே. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன HTML பண்ணமோ அதை வந்து பார்த்தா ரியாக்ட்ல பண்ண போறோம். பட் இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்றோம் எப்படி வந்து பார்த்தா கொடுக்குறோம் அப்படிங்கிறத மெயினா பார்க்க போறோம் ஓகே. ஸோ கையில வெயிட் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார்ம் டேக் கொடுக்குறேன். ஸோ ஃபார்ம் டேக் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆக்ஷன் இருக்கா? ஸோ இந்த ஆக்ஷன் தான் ஒரு பெரிய ஒர்க் பார்க்க போகுது. ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல வந்து பாருங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா கைலேஷன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்ம வந்து இன்புட் கொடுக்க போறோம். ஸோ இன்புட்ல வந்து பாருங்க டெக்ஸ்ட். அடுத்து என்ன பண்ணோம்? ஸோ நேம் கொடுக்க போறோம். நேம் எதுக்காக? இதுல கிடைக்கிற வேல்யூவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க நேமா. நான் வந்து பாருங்க நேம் வந்து யூ நேம் கொடுக்குறேன். ஸோ நேம் வந்து பாருங்க
யூசர் நேம் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளா ஓகே சிம்பிளா வந்து பாரு நான் வந்து இன்புட் டைப்ல நான் வந்து பாரு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்தா அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும் ஓகே. அண்ட் மோர் ஓவர் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட்ங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம். நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் கிளாஸ்ல HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணோமா, அதை வந்து ரியாக்ட்ல கிரியேட் பண்ணிருக்கோம். அவ்வளோதான் சிம்பிள் ஓகே. ஸோ ஃபார்ம் வந்து ஆக்ஷன் இருக்கு. ஸோ ஆக்ஷன் தான் இந்த இடத்துல ரொம்ப 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 ஒரு முக்கியமான ரோல் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ண போகுது ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபார்ம்ல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாகின் மட்டும் கொடுத்தோம் ஓகே. ஸோ நல்லா கவனிங்க, அந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேல வந்து என்ன பண்ணோம், ஸ்லாஷ் கொடுத்து லாகின் மட்டும் கொடுத்தோமா. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் கொடுத்தா பத்தாது, நம்ம வந்து கம்ப்ளீட் அந்த HTTP அட்ரஸோட கொடுக்குறோமா. ஓகே கிளியரா? ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ப்ரொசீஜர் சொல்ல முடியுமா? ஸோ டோன்ட் வரி, இதுக்கப்புறம் வரப்போற 3 days நம்ம மறுபடியும் பார்ப்போம், அதனால ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இதுவரை கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ப்ரொசீஜர் சொல்ல முடியுமா? வெயிட் பண்ணா சார். எஸ். ஸோ கண்டிப்பா வந்து பாரா சூப்பர். ஸோ கிளியரா நம்புறேன். டவுட் இருந்துச்சுன்னா ஒரி பண்ணிக்க வேணாம். இல்லையா பொறுமையா சொல்றேன். சப்மிட்னா போஸ்ட் ஓகே. சப்மிட்னா என்ன, போஸ்ட். நம்ம அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி போஸ்ட் பண்றோம் ஓகே. போஸ்ட் பண்ணா இந்த ஆக்ஷன்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு இந்த நேம் இருக்குல்ல, இந்த ஆட்ரிபியூட் வந்து பாத்தீங்கன்னா இதுல கிடைக்கிற வேல்யூவை பாடியில போயிட்டு எடுத்துட்டு போய் கொடுக்குமா. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல டைப் பண்ண போறோம். ஸோ இதுல போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆப் டாட் போஸ்ட் ஓகே. ஸோ ஆப் டாட் போஸ்ட்ங்கிற அந்த மெத்தட்ல அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறோம் பாருங்க. ஸோ அட்ரஸ் வந்து பாருங்க என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எஸ் ஸ்லாஷ் வந்து பாருங்க லாகின் கொடுக்குறோம் ஓகே. ஸோ ஸ்லாஷ் வந்து பாருங்க லாகின் கொடுக்கலாம். தெளிவா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே. ஸோ லாகின் கொடுத்தா அப்படின்னா ஸோ இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் ஆச்சு. சாரி கைஸ், இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். அந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா நான் 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ண போறேன். ஸோ ரெக்வெஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறேன். ரெக்வெஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், அதுக்குள்ள போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எஸ் ஆப் டாட் சென்ட் ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அங்கிருந்து கிடைக்கிற டேட்டா இருக்குல்ல, அங்கிருந்து கிடைக்கிற டேட்டாவை கெட் பண்ணி கொண்டு வரணுமா. ஸோ அங்கே நம்ம என்ன டேட்டா கொடுத்தோம், லிசன். இப்போ வந்து பாருங்க இந்த நேம் இருக்கா. ஸோ நான் என்னோட ஃபார்ம்ல என்ன டைப் பண்ண போறேனோ அது வந்து பாருங்க அந்த யூ நேம்ங்கிற அந்த வேல்யூ மூலமா எனக்கு வந்து பாருங்க டிரான்ஸ்ஃபர் ஆக போதா. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகுறத நான் வந்து பாருங்க எப்படி கொண்டு வர போறேன் ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு நான் வந்து பாருங்க யூசர் நேம்னு கொடுக்குறேன். ஸோ கான்ஸ்டன்ட் யூசர் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு. ஸோ அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த பாடி இருக்குல்ல, அந்த URL பாடி இருக்குல்ல, அதான் வருமா. ஸோ ரெக்வெஸ்ட் டாட் பாடியில போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாட் அந்த யூ நேம் இருக்கா. ஆல்வேஸ் கிளியர். ஸோ டாட் யூ நேம் இருக்குல்ல, அந்த யூ நேம்ல இருக்க வேல்யூவை எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த யூசர் நேம்ல கொடுக்குறோம். இந்த யூசர் நேம்ல கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்னே ஒன்று தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஓகே. ஸோ நம்ம நோட்ல வந்து பண்ணா ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட்னு கொடுப்போம். நீங்க வந்து பண்ணா ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எஸ் இங்க இருக்குல்ல யூசர் நேம், இந்த யூசர் நேம் வந்து பாரா இதுல கொடுக்க போறேன் ஓகே. ஸோ யூசர் நேம் வந்து பாரா நான் வந்து பாரா இதுல கொடுக்க போறேன். அவ்வளவுதான் சிம்பிள். அண்ட் மோர் ஓவர் இதுல இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆப் வந்து பாத்தா சர்வர்ல லிசன் பண்ணுமா. ஓகே கிளியர். ஸோ சர்வரோட வந்து பாரா கனெக்ட் பண்ணல. அப்ப ஆப் டாட் லிசன் ஓகே. ஸோ ஆப் டாட் லிசன்ல கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதையும் போட்டு வந்து பாத்தீங்கன்னா 3000 கொடுத்தா அப்படின்னா என்ன நடக்குது பார்ப்போம். ஸோ ஆப் டாட் லிசன் போட்டு 3000 கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுல வந்து பாருங்க ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். கால் பேக் ஃபங்க்ஷன்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் பாருங்க ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கால் பேக் ஃபங்க்ஷன்ல போயிட்டு என்ன பண்றேன் பாருங்க. ஸோ இதுல போயிட்டு வந்து பாருங்க ஒரு ஆரோ ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து பாருங்க கன்சோல்
டாட் லாக்ல போயிட்டு ஓகே ஸோ கன்சோல் டாட் லாக்ல போயிட்டு ஓகே கைண்ட்லி வெயிட் எஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் கைண்ட்லி ஓகே எஸ் ஆரவே கொடுக்கல ஓகே நம்ம என்ன பண்ணலாம் ஆரவே கொடுக்கல ஸோ கொடுக்காம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அது கொடுத்தனால ஸோ கன்சோல் கைண்ட்லி வெயிட் கன்சோல் டாட் லாக்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் நான் வந்து பண்ணா சர்வர் ரன்னிங் அப்படின்னு நான் சும்மா கொடுத்துருக்கேன் ஸோ நான் வந்து பண்ணா சும்மா ஒரு வேர்டிங் கொடுக்குறேன் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ அந்த அட்ரஸ் இருக்குல்ல ஸோ இந்த ஹேஷ்டேக் லாகின் இருக்குல்ல இந்த அட்ரஸை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இதை மட்டும் கொடுத்தா பத்தாது ஓகே பிகாஸ் இந்த ரெண்டுமே வந்து பண்ணா வேற வேற டொமைன்ல இருக்கா அதனால அவனுங்க இந்த ஹேஷ்டேக் லாகினை மட்டும் எடுத்துட்டு போய் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ட் ஃபார்ம்ல அந்த ஆக்ஷன்ல போய் கொடுத்தா பத்தாது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ கைண்ட்லிவே நான் காமிக்கிறேன் எஸ் இதுல போயிட்டு வந்து பாரு நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் டைப் பண்ணுறேன் ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000 டைப் பண்றேன் 3000 இருக்குல்ல அது 3000 கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் இருக்குல்ல கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கொடுக்கணும் ஓகே கிளியர் புரியுதா ஸோ நம்ம அந்த நார்மல் ஃபார்ம்ல ஸ்லாஷ் லாகின் மட்டும் கொடுத்தோம் பட் இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டொமைன்ல டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ல இருக்கனால கரெக்டா HTTP இந்த அட்ரஸ் இருந்தா மட்டும்தான் எங்க போகும் அப்படின்னா கிளியர் ஸோ எங்க போவோம் அப்படின்னா நம்மளோட சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாகிங்கிறதுக்கு போவோம் ஸோ ஒருவேளை இங்க வந்து பாத்தீங்கன்னா லாகின் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல லாகின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ஸோ இந்த இடத்துலயும் லாகின் தான் கொடுக்கணும் நம்ம அந்த போர்ட்ல போயிட்டு லாகின் தான் சர்ச் பண்ணோம் கிளியர் ஸோ இது கிளியர் அப்படின்னா சேட்ல வந்து லாகின் சொல்ல முடியுமா ஸோ அட்ரஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அட்ரஸ் இருந்தா மட்டும் நம்ம கனெக்ட் ஆகும் இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க ஸோ இதுல போயிட்டு கிளைண்ட் இருக்கா ஸோ npm ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஓகே ஸோ npm ஸ்டார்ட் கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணோம் கிளியர் எஸ் லாக் வந்து பாருங்க கிளியரா ஸோ npm ஸ்டார்ட் கொடுக்குறப்ப என்ன பண்ணோம் ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பண்ணவே இல்லை என்னன்னா இங்க எக்ஸ்போர்ட் ஆன அந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணவே இல்லை எஸ் நான் போயிட்டு FORM டைப் பண்றேன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா சஜஷன்ல காமிக்கிறதுல அந்த சஜஷன்ல காமிக்கிறத எடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்றேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிருச்சு இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா npm ஸ்டார்ட் கொடுக்க போறோம் ஓகே ஸோ npm ஸ்டார்ட் கொடுக்குறேன் npm ஸ்டார்ட் கொடுத்தா அப்படின்னா என்னோட அந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ என்னோட அந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆயிருக்கு எஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நேம் சப்மிட் அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சா ஆல்வேஸ் கிளியர் ஸோ ரியாக்ட் ஆப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணிட்டோம் ரெண்டுமே கிடைச்சிருச்சு இப்போ அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க சர்வர் இருக்கா இந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணுமா நான் சர்வர் ஓபன் பண்றேன் ஓபன் பண்ணிட்டு பேக் அண்ட் ஃபோல்டர் தான் இருக்கு அதுல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பேக் அண்ட் ஃபோல்டர்ல போயிட்டு எஸ் அது npm ஸ்டார்ட் எனிவே இங்க இருக்கா சாரி ஸோ அது போய் அது வந்து பாத்தீங்கன்னா npm ஸ்டார்ட் அப்படின்னா இது என்ன கொடுக்கணும் node ஓகே நோடு கொடுத்துட்டு ஃபைல் நேம் சர்வர் டாட் ஜேஎஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வர் ரன்னிங் ஓகே ஆல்வேஸ் கிளியர் ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வர் ரெண்டாவதா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நோடு சர்வர் டாட் ஜேஎஸ் ஓகே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல போயிட்டு நல்லா கவனிங்க ஸோ இதுல போயிட்டு நான் பரணின்னு டைப் பண்றேன் அப்படின்னா டைப் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது லாக்ல போயிட்டு சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஆகுதா ஆல்வேஸ் கிளியர் ஸோ உங்களுக்கு இது கிளியரா இருக்கா ஸோ இதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கிராஸ் ஒரிஜின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம் ஓகே ஸோ இதனாலதான் அந்த CORS இருக்கிற கோர்ஸ் ஓகே அந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுனாலதான் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அட்ரஸை பாருங்களேன் காப்பி பண்றேன் காப்பி பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து பாருங்க இந்த இடத்துல ஒரு பேஸ்ட் பண்றேன் பேஸ்ட் பண்ணா நம்ம அதுல என்ன அட்ரஸ் கொடுத்தோம் ஓகே ஆல்வேஸ் கிளியர் ஸோ டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ்ல இருக்கனால நமக்கு வந்து பண்ணா அந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து பண்ணா 3000 ரெண்டாவது ஸோ டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ்ல இருக்கனால நமக்கு வந்து பண்ணா லோக்கல் ஹோஸ்ட் வந்து பண்ணா 3000 ரெண்டாவது ஸோ ஒரே ஃபோல்டர்ல இருந்துச்சு அப்படின்னா 3000 வந்து பண்ணா நமக்கு ரன் ஆகாது ஓகே ஆல்வேஸ் கிளியர் ஸோ நமக்கு வந்து பண்ணா நல்லா கவனிக்க எஸ் ரியாக்ட் இருக்கா ஸோ ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஸோ 3000 ஓகே ஸோ கைண்ட்லி வெயிட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் வந்து பண்ணா ரன் பண்ணுறேன் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு டெர்மினேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் npm ஸ்டார்ட் வந்து பண்ணா மறுபடியும் கொடுக்குறேன் ஆல்வேஸ் கிளியர் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இது நமக்கு so something is already running on port 3000 okay so இது மாதிரி தான் நமக்கு வந்து பாரா கேக் ஓகே so already அந்த போர்ட்ல வந்து பண்ணா ரன் ஆச்சு அப்படின்னா so because நம்ம சர்வரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரன் பண்ணிட்டு அதாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்டர் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வரை ரன் பண்ணனால அதுக்கு வந்து பாரா எந்த ப்ராப்ளமே வரல ஓகே ஏன்னா நம்ம வந்து தனித்தனியா 3000 மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ கைண்ட்லி வெயிட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து தெளிவாக காமிக்கிறேன் ஸோ எந்த ப்ராப்ளம்னு வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன் தெளிவாக சார் பண்ணுங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ண போறது சர்வர் ஓகே கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம இதில் போயிட்டு சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் 3000 கொடுக்கலாம் ஓகே தெளிவாக சர்வர் ரன்னிங் ஆன் போர்ட் 3000 கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் மறுபடியும் இந்த சர்வரை ரன் பண்ண போறேன் ஓகே ஸோ நோட் server.js கொடுக்குறேன் எனக்கு வந்து பண்ணா சர்வர் ரன்னிங் ஆன் போர்ட் 3000 இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா சேம் லைக் தட் ரியாக்ட்ல போயிட்டு நல்லா ரியாக்ட்ல போயிட்டு npm ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஓகே ஸோ எனிவே இங்க போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே ஸோ எதுல போயிடலாம் எஸ் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கமா இல்ல நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் இல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்குள்ள இருக்கணும் ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்குள்ள போயிட்டு சிஎம்டி ஓபன் பண்றேன் ஓபன் பண்ணிட்டு அதுல போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்ப கொடுக்க போறது npm ஸ்டார்ட் ஓகே ஓகே சார் நீங்க பண்ற ஒரே மிஸ்டேக் ஃப்ரண்ட் எண்ட்லயே npm ஸ்டார்ட் கொடுப்பீங்க கிளைண்ட்டுக்குள்ள போயிட்டு தான் npm ஸ்டார்ட் வந்து பாரா நம்ம கொடுக்கணும் ஓகே ஸோ இப்போ தெரியுதா ஏன்னா ஆல்ரெடி சர்வர் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ட்ல ரன் ஆயிருக்கு ஸோ நம்ம வந்து பாரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரியாக்டர் ரன் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வரல ஏன்னா ரியாக்ட் டிஃபால்ட்டா அந்த போர்ட் நம்பர் வந்து பண்ணா 3000 தான் ரெண்டாவது ஓகே பட் நம்ம சர்வரை அந்த போர்ட்ல வந்து பண்ணா ரன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ரியாக்டர் ரன் பண்ணும்போது அதே போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகல ஓகே கிளியரா சர்வர் ஆல்ரெடி 3000 ரன் ஆயிட்டு இருக்கு நம்ம ரியாக்ட் வந்து பண்ணா டிஃபால்ட்டா 3000 எடுத்துக்கிறனால அந்த போர்ட் வந்து பண்ணா ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கனால என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒய் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பண்ணா ஸ்டார்ட் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன் ஸோ இது வந்து பாத்தா போர்ட் வந்து பாத்தா 3000 ஒன்று ஓகே ஸோ டிஃபால்ட்டா அவங்களோட லைப்ரரி படி அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா அவங்களோட லைப்ரரி படி என்ன பண்ணிக்குது அப்படின்னா 3000 ஒன்று எடுத்துக்குதா இது கிளியரா இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து 3000 ஒன்று டைப் பண்ண முடியுமா ஸோ இதனாலதான் ஒரே போர்ட்ல வந்து பண்ணா ரன் ஆகாதுன்னு சொல்றோம் அட் சேம் டைம் டிஃப்ரெண்ட் போர்ட்ல ரன் ஆனாலும் நம்ம போயிட்டு எஸ் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா அப்படின்னா நம்ம என்ன அதுல சப்மிட் பண்றோமோ அது வந்து பாருங்க சர்வர் என்ன பண்ணும் தெரியுதா உனக்கு ஸோ சர்வர் என்ன பண்ணும் அதுல என்ன டைப் பண்றோமோ அதை கெட் பண்ணி யூசர் நேம்ல ஸ்டோர் பண்ணுது ஸ்டோர் பண்ணதை மறுபடியும் பாருங்க சர்வர் ரெஸ்பான்ஸா டைப் பண்ணுது ஸோ நான் வந்து பாருங்க இந்த இடத்துல போயிட்டு பரணி டைப் பண்ணா பரணின்னு வரப்போகுது சேனல் டைப் பண்ணா சேனல் வரப்போகுது அவ்வளவுதான் சிம்பிள் ஓகே கிளியர் எஸ் 3000 ஒன் கிளியர் ஓகே நான் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஓவரி கொடுக்குறேன் அண்ட் சேம் டைம் ப்ரோக்ராமை ஸ்னாப் எடுக்கிறதுனா எடுத்துங்க பட் டெவலப் பண்றது பெட்டர் வே ஓகே சார் நான் டைம் கொடுக்குறேன் ஸோ 10 9 8 7 6 5 4 3 2 1 ஓகே ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டைம்ல ஸ்னாப் எடுத்துட்டு நம்புறேன் ஸோ இது வந்து பார்த்தா நம்மளோட பேக் அண்ட் அண்ட் இது வந்து பார்த்தா நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ இது வந்து பார்த்தா app.jsல வந்து பார்த்தா எப்படி கால் பண்ணுறது அண்ட் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஃபார்ம் டேட்டா ஸோ இன்னமும் இதை வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்க அப்படின்னா எஸ் இதில் போயிட்டு வந்து பார்த்தா நம்ம வந்து இன்புட் கொடுக்கலாம் இன்புட்ல போயிட்டு நம்பர் கொடுக்கலாம் இமெயில் கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நிறைய கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தா சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அதை எல்லா டேட்டாவும் கெட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு லாகின்ல வந்து பார்த்தா டேட்டா கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அவ்வளோ கிளியரா இருக்கு ஸோ இதனாலதான் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேக் எண்ட் ஓகே இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணலாம் நம்ம பண்ணதை ஒரு ஓவர்வியூவா சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம் ரியாக்ட் கிரியேட் பண்ணோம் ஸோ எக்ஸ்பிரஸ் சர்வர் வந்து கிரியேட் பண்ணோம் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணோம் ஸோ அந்த ஏபிஐ தான் நம்மளோட இந்த அந்த HTTP ஓகே கிளியர் ஸோ இந்த HTTP URL ஃபார்ம் தான் அந்த ஏபிஐ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3001ல ரெண்டாவது ஓகே ஸோ 3001ல ரெண்டாவது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3000ல ரெண்டாவது இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
CORSங்கிற அந்த மிடில்வேர் யூஸ் பண்ணோம். ஸோ பார்ஸ் பண்றதுக்கு URL, ஓகே. ஸோ பார்ஸ் பண்றது வந்து பண்ணா URL என்கோடர் வந்து பண்ணா யூஸ் பண்ணோம். ஓகே, URL சாரி கைஸ், URL என்கோடர் வந்து பண்ணா யூஸ் பண்ணோம். ரெண்டும் யூஸ் பண்ணி சர்வரை கிரியேட் பண்ணி இந்த அட்ரஸ்ல வந்து பண்ணா கரெக்டா வந்து பண்ணா லாக்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ லாக்னு இருந்துச்சுன்னா, ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்கோம், லாக்னு இருந்தாதான் எனக்கு இது எல்லாமே பண்ணணும். ஓகே, அப்படி இல்லைன்னா அது பண்ணக்கூடாது. ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம், ஸோ இந்த காமன் அட்ரஸோட சேர்த்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லாகின் கொடுத்துருக்கோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் டொமைன்ல இருக்கும் போது அந்த கம்ப்ளீட் அட்ரஸ் நமக்கு தேவைப்படுது. கிளியர்? ஸோ கண்டிப்பா வந்து பாரா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பத்தி ஒரு ஐடியா இருக்கும் நம்புறேன். அண்ட் மோர் ஓவர் நம்ம இதுக்கப்புறம் வந்து பாரா MongoDB போறோம். ஸோ இன்னமும் வந்து பாரா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஓகே சார், இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா இருந்துச்சா? ஸோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா சேட்ல வந்து சூப்பர் கிளியர் சொல்ல முடியுமா? ஸோ நம்ம வந்து பாரா நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். எஸ், அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அட்டெண்டன்ஸ் லிங்க் உங்களுக்கு கிடையாது. மோர் தென் 70% உள்ள இருந்ததுங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கான அட்டெண்டன்ஸ் மார்க் ஆயிருக்கும். அண்ட் மினிமம் 23 days அட்டெண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ப்ரீ சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க எலிஜிபிள். அண்ட் ஒரே மெயிலே கடைசியில் யூஸ் பண்ணி நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கான டேல போயிட்டு இருப்பாரா நீங்க ஒரு டவுட்டை கேட்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து பாரா அவங்களுக்கு ரிப்ளை கிடைக்கவே. கிளியர்? எஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து பாரா நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி MongoDB பார்க்க போறோம். லாஸ்ட் 3 days தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியர்? தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி டே. See you soon. Okay.